சுவையான கார்த்திகை தீப அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 1/2 கப் பச்சரிசி, ஒரு 1/2 கப் புழுங்கல் அரிசி, ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பச்சை பருப்பு, ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில வந்து தண்ணி ஊத்தி நல்லா மூழ்குற அளவு தண்ணி ஊத்திடுங்க. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுங்க. இப்ப நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து முதல்ல கொர கொரப்பா பொடிச்சுக்கோங்க. இது கூடவே இந்த அரிசி பருப்பு தண்ணிய நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, கொர கொரப்பா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு கொர கொரப்பா இந்த மாரி அடைச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அடை மாவு ரெடி. இதான் பதம். கொஞ்சம் திக்கா இருக்கணும். இப்போ தோசை கல்ல சூடு பண்ணிடலாம். இதில ஒரு கரண்டி நெறைய இந்த மாவ எடுத்து நல்ல திக்கான அடையா ஊத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இத மிதமான தீயில நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாற வரைக்கும் தோசைய சுட்டெடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கார்த்திகை தீப அடை ரெடி.